இவ்வாண்டு பல வழக்குகளை சந்தித்த மலேசிய நீதிமன்றங்கள் பல ஆண்டுகள் நிலுவையில் இருந்த சில முக்கிய உயர்நிலை வழக்குகளுக்கான தீர்ப்பையும் வழங்கின. அது குறித்த தொகுப்பு 2024 ஒரு கண்ணோட்டம் அங்கத்தில் அடுத்து இடம்பெறுகின்றது. முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கிற்கு எதிரான சிறை தண்டனை மற்றும் அபராதத்தை குறைத்திருக்கும் பொது மன்னிப்பு வாரியத்தின் முடிவை தொடர்ந்து அவரை முன்கூட்டியே, அதாவது 2028ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதி விடுதலை செய்யப்படவிருப்பதோடு அவர் செலுத்த வேண்டிய அபராத தொகை 21 கோடி ரிங்கிட்டிலிருந்து 5 கோடி ரிங்கிட்டாக குறைக்கப்பட்டது. மற்றொரு நிலவரத்தில் 600 கோடி ரிங்கிட் மலேசிய அரசாங்க சொத்தை உள்ளடக்கிய 6 மோசடி குற்றச்சாட்டுகளிலிருந்து டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கையும் முன்னாள் தேசிய கருவூல செயலாளர் தான் ஸ்ரீ முகமது இர்வான் சிரிகார் அப்துல்லாவையும் கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் நவம்பர் 27ஆம் தேதி விடுவிக்காமல் விடுதலை செய்தது. 70 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான கள்ளப்பண பரிமாற்றம் தொடர்பிலான 12 குற்றச்சாட்டுகள் உட்பட உள்நாட்டு வருமான வரி வாரியம் LHDN-இடம் வருமானத்தை அறிவிக்க தவறிய 5 குற்றச்சாட்டுகளிலிருந்து டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கின் மனைவியான டத்தின் ஸ்ரீ ரோஸ்மா மன்சூரை கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் டிசம்பர் 19ஆம் தேதி விடுவித்து விடுதலை செய்தது. தம்மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளும் ஆதாரமற்றது மற்றும் அக்குற்றச்சாட்டுகளில் குற்றத்திற்கான எவ்வித கூறுகளையும் அரசு தரப்பு முன்வைக்கவில்லை என்பதால் அவற்றை ரத்து செய்யும்படி ரோஸ்மா செய்த விண்ணப்பத்திற்கு அனுமதி அளித்து நீதிபதி கே முனியாண்டி அத்தீர்ப்பை வழங்கினார். 23 கோடியே 25 லட்சம் ரிங்கிட் நிதியை உட்படுத்தி தாம் எதிர்நோக்கியிருக்கும் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பான 4 குற்றச்சாட்டுகளை மீண்டும் நிலைநிறுத்திய முந்தைய நீதிபதி குழுவின் முடிவை மறு ஆய்வு செய்யுமாறு முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் செய்த விண்ணப்பத்தை புத்ராஜயா மேல் முறையீட்டு நீதிமன்றம் செப்டம்பர் 11ஆம் தேதி நிராகரித்தது. தமது சொத்துக்களை அறிவிக்காமல் அறிவிக்கையை பின்பற்ற தவறிய குற்றச்சாட்டிலிருந்து காலஞ்சென்ற முன்னாள் நிதி அமைச்சர் துன் டைம் ஜைனுடினை நவம்பர் 20ஆம் தேதி கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் விடுவித்து விடுதலை செய்தது. மன்னாரா இல்ஹாம் கட்டிடம் உட்பட கோலாலம்பூர் மற்றும் பினாங்கில் இருக்கும் சில சொத்துக்களை அறிவிக்காததன் மூலம் அறிவிக்கைக்கு இணங்க தவறிய குற்றத்திற்காக துன் டைம் ஜைனுடினின் துணைவியார் தோப்புவான் நைமா அப்துல் காலிட் ஜனவரி 23ஆம் தேதி கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். 66 வயதான நைமா அதனை மறுத்து விசாரணை கோரினார். VLN எனப்படும் வெளிநாட்டு விசா அங்கீகாரம் சம்பந்தப்பட்ட 40 ஊழல் குற்றச்சாட்டுகளிலிருந்து துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாஹிட் அமிடு விடுதலை செய்யப்பட்டது தொடர்பாக செய்த மேல்முறையீட்டை தேசிய சட்டத்துறை ஏஜிசி மீட்டுக் கொண்டது. 28 லட்சம் ரிங்கிட்டை உட்படுத்திய 3 ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கி இருக்கும் கினாபாத்தாங்கான் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்துஸ்ரீ போங் முக்தார் மற்றும் அவரது துணைவியார் டத்தின் ஸ்ரீ ஜிசி இசத்தி அப்துல் சமாட் தங்களை தற்காத்து வாதிட நவம்பர் 18ஆம் தேதி புத்ராஜயா மேல் முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி அத்தம்பதியினர் கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அரசு தரப்பு செய்த மேல் முறையீட்டிற்கு அனுமதி அளித்து 3 அடங்கிய நீதிபதி குழு அந்த உத்தரவை பிறப்பித்தது. மே மாதம் உலுத்ராம் போலீஸ் நிலையத்தை தாக்கி 2 போலீஸ் உறுப்பினர்களுக்கு மரணம் விளைவித்ததோடு ஒருவருக்கு காயத்தை ஏற்படுத்திய சந்தேக நபரின் குடும்ப உறுப்பினர்களில் 5 ஜூன் 19ஆம் தேதி ஜோஹர் பாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் பயங்கரவாதம் தொடர்பான குற்றச்சாட்டை எதிர்நோக்கினர். சமூக வலைதளத்தில் செல்வாக்கு மிக்க இஷா என்று அழைக்கப்பட்ட ராஜேஸ்வரியின் மரணத்துடன் தொடர்புடைய லாரி ஓட்டுநர் ஒருவருக்கு கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் செப்டம்பர் 25ஆம் தேதி ஓராண்டு சிறை தண்டனை விதித்தது. இதே வழக்கில் வேண்டுமென்றே கடுமையான வார்த்தைகளை பேசிய குற்றத்தை ஒப்புக்கொண்ட 35 வயதுடைய பி ஷாலினிக்கு ஜூலை 16ஆம் தேதி கோலாலம்பூர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அதிகபட்சம் 100 ரிங்கிட் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தது. 11 ஆண்டுகளுக்கு முன்னர் லஹாடாத்துவில் முற்றுகையிட்டதை தொடர்ந்து மாட்சிமை தங்கிய மாமன்னருக்கு எதிராக போரை தொடங்கிய சுலு சுல்தான் என்று தம்மை அடையாளப்படுத்திக் கொண்ட ஜாமருல் கீராமின் மருமகன் உட்பட 7 பிலிப்பைன்ஸ் பிரஜைகளுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை கூட்டரசு நீதிமன்றம் அக்டோபர் 2ஆம் தேதி நிலைநிறுத்தியது. கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்னர் கடற்படை அதிகாரியான ஜுல்ஃபர்ஹான் ஒஸ்மான் ஜுல்கர்னனை கொலை செய்ததற்காக மலேசிய தேசிய தற்காப்பு பல்கலைக்கழகம் UPNM-இன் 6 முன்னாள் மாணவர்களுக்கு கட்டாய மரண தண்டனையை விதித்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஜூலை 23ஆம் தேதி தீர்ப்பளித்தது.
கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னர் சுபங் ஜயாவில் உள்ள சீஃபீல்ட் மகா மாரியம்மன் ஆலயத்தை தாக்குவதாக மிரட்டல் விடுவித்தது உட்பட 8 பயங்கரவாத குற்றச்சாட்டுகளில் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டதால் வேர்ல்ட் ஃபேக் குழுவின் முன்னாள் தலைவரான 39 வயதான மஹதி மாமாட்டிற்கு செப்டம்பர் 30ஆம் தேதி கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையை விதித்து தீர்ப்பளித்தது. 14 ஆண்டுகளுக்கு முன்னர் அழகு சாதன வர்த்தக கோடீஸ்வரி சுசிலாவதி லவியா மற்றும் அவரின் 3 உதவியாளர்களை கொலை செய்ததற்காக முன்னாள் வழக்கறிஞரும் அவரின் தோட்ட தொழிலாளிக்கும் விதிக்கப்பட்ட மரண தண்டனையை கூட்டரசு நீதிமன்றம் அக்டோபர் 8ஆம் தேதி நிலைநிறுத்தியது. 55 வயதான என் பத்மநாபன் மற்றும் 33 வயதான டி தில்லையழகன் ஆகிய இருவரும் தங்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை மறுபரிசீலனை செய்யும்படி செய்த சீராய்வு மனுவை 3 நீதிபதிகள் கொண்ட குழு தள்ளுபடி செய்தது. மதத்தையும் சிறார்களையும் சுயநலத்திற்காக பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் நிறுவனம் நடத்திய தொண்டு இல்லங்கள் தொடர்பான விசாரணை அறிக்கையை நிறைவு செய்ய சிறப்பு செயற்குழுவிற்கு உதவுவதற்கு GISB குழும நிறுவனத்தின் உயர் நிர்வாகத்தினர் உட்பட அதன் பணியாளர்கள் பலர் கைதாகினர். இந்நிலையில் அதன் உறுப்பினர்களுக்கான 20 பேர் சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணை ஷா ஆலம் உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. ஆட்டிசம் எனப்படும் மதியிறுக்கத்தால் பாதிக்கப்பட்ட சிறுவன் ஜெயின் ராயன் அப்துல் மார்டினுக்கு காயங்கள் ஏற்படும் அளவுக்கு அவனை புறக்கணித்ததாக தங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டை மறுபரிசீலனை செய்ய அச்சிறுவனின் பெற்றோர் கடந்த நவம்பர் 19ஆம் தேதி சட்டத்துறை அலுவலகம் AGC-யிடம் சமர்ப்பித்த பிரதிநிதித்துவ மனுவை அத்துறை டிசம்பர் 6ஆம் தேதி நிராகரித்தது.